இன்றைய ஜீவ வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, கர்த்தர் மகிமையை விரும்புகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் புரதேசத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சாட்சியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் மகிமை விரும்புகிற தேவன். தன் பிள்ளைகளிடம் இருந்து மகிமையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். கடைசி காலம் இயேசு வரப்போகிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்மை சுற்றி புறஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை மத்தியிலே நாம் வாழும் பொழுது, சாட்சியாய் வாழும் பொழுது அவர் மகிமை அடைகிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரே, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் உன்னை தெரிந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.